பல்கலை மாணவர்களுடன் காலிமுகத்துடன் போராட்டக்காரர்கள் இணைவு கொழும்பில் போராட்டம் ஆரம்பம். தள்ளுபடி செய்யப்படும் கடன்கள் அரசு நிறுவனங்களின் புதிய முறை ரணில் அறிவிப்பு. சிறைச்சாலையில் உள்ள முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் உயர்ந்த பரீட்சையில் சித்தி. ராஜபக்சகளின் செல்லப்பிள்ளையாக மாறிய ரணில் முட்டையின் கட்டுப்பாட்டு விலையில் திருத்தம். நீதி கிடைக்கும் வரை வீதியில் இறங்கி போராடுவோம். சபையில் கஜேந்திரன் எம்பி எச்சரிக்கை. ஓய்வூதிய வயதிலையில் மாற்றம் செய்தால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ரணிலின் விசேட அறிவிப்பு. இலங்கையில் புதிய விசா நடைமுறை வழங்கப்பட்டுள்ள அனுமதி. இன்று சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம். தமிழர் தாயகத்தில் மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி. தற்போது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தொழிற்சங்க கூட்டமைப்புகள், காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் ஆகியோரின் இணைவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மருதாணி பகுதியில் இந்த எதிர்ப்பு பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் வசந்த முதலிகே, ஸ்ரீதம தேரர் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்றைய பொருளாதாரத்தை பற்றி இன்னும் பலருக்கும் தெரியவில்லை என்று ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன் போது தொடர்ந்து உரையாற்றிய அவர், சிலர் இதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றனர். எனினும் பலர் பொருளாதார பிரச்சனையின் ஆழத்தை அறிந்து அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுகின்றனர். இலங்கையின் முரண்பாட்டு அரசியலே பொருளாதார பின்னடைவுக்கான காரணம். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை வெற்றி அளித்துள்ளது. இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளோம். 2022ஆம் ஆண்டின் இந்த வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாடல்களுக்கு இணங்க தயாரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததும் அது தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கான நிவாரணம் மற்றும் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு வழங்கி வரும் உதவிகளுடன் கூடிய விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மகசின் சிறைச்சாலையில் 2 கைதிகள் சித்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. மகசின் சிறைச்சாலையில் ஊடக பேச்சாளர் சம்ஹன ஏகநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த வருடம் மகசின் சிறைச்சாலையில் இருந்து 3 கைதிகள் உயர்தர பரீட்சையில் தோற்றியதாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு குற்றச்சாட்டின் பேரில் சிறைக்கு அனுப்பப்படும் கைதிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை நல்ல குடிமக்களாக மாற்றும் முக்கிய நோக்கத்துடன் சிறைச்சாலை திணைக்களம் பூர்ண ஈடுபாட்டுடனும் கைதிகளின் பரீட்சைக்கு அனுமதிக்கின்றது. பரீட்சைக்கு தோன்றிய முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினரான கிளிநொச்சியை சேர்ந்த 38 வயது கைதி 2A 1S என்ற பெறுபேறுகளை பெற்றுள்ளார். அத்துடன் கேகாலையை சேர்ந்த 46 வயதான கைதி 3S பெறுபேறுகளை பெற்றுள்ளார். மொட்டு கட்சியினரின் செல்லப்பிள்ளையான ரணில் ராஜபக்சகளின் சொற்படியை நடக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் பேசியதாவது, பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும். அந்த சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் காலிமுகத்திடல் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு அடங்கிய புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட விடயங்களை எதிர்நீராகிய நாம் உறுதியாக இருக்கிறோம். மேலும் மொட்டு கட்சியினரின் செல்ல பிள்ளையான ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவினரின் சொற்படியை நடக்கின்றார். அதனால் தான் ரணிலை நாம் எதிர்க்கின்றோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்குள் முட்டையின் விலையை திருத்தம் செய்ய உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முட்டை உற்பத்தியில் செலவை கருத்தில் கொண்டே இந்த விலை மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை அதிக விலையில் முட்டை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிவதற்கான சோதனை நடவடிக்கையினை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முட்டை ஒன்றினை 50 ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கு வர்த்தக அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் ஒரு பகைமையை ஏற்படுத்துவதற்கும் தமிழ் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடும் ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கும் ஒரு சில இனவாத முஸ்லிம் அரசியல் தலைவர்களின் தூண்டுதலின் அடிப்படையில் செயற்படுகின்றாரா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி
கோரிக்கை எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மின்சார கட்டண உயர்வு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களையும் கொதித்தள வைக்கும் செயற்பாட்டில் அரசு ஈடுபட்டுள்ளது. கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக பிரிவானது 1989 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. 1993 ஆண்டில் அது பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அது ஒரு பிரதேச செயலகமாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் இன்று வரைக்கும் அந்த பிரதேச செயலகத்துக்குரிய கணக்காளர் நியமனம் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியம் பெறும் வயதிலேயே குறைப்பது தொடர்பில் முன்மொழி ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசு மற்றும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் பெறும் வயதிலேயே 60 ஆக குறைக்கும் யோசனை ஒன்றை முன்வைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நிகழும் இடைக்கால வரவு செலவு திட்ட உரையிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக குறைத்த வயதில்லை 65ஆக அதிகரிக்கப்பட்டிருந்ததாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ஓய்வூதிய வயதில்லையின் திருத்தம் மேற்கொள்வதன் ஊடாக அரசு துறையில் ஏற்பட்டுள்ள தொழில் வாய்ப்பு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கான புதிய நீண்டகால விசா வகையை அறிமுகம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 6 மாதங்கள் தங்குவதற்கான 5 வருட முடிவு சுற்றுலா விசாவை 35 நாடுகளுக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய 1 வருட பல நுழைவு மற்றும் ஒற்றை நுழைவு சுற்றுலா விசாக்களுக்கு மேலதிகமாக புதிய விசாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னர் 30 நாட்களுக்கு வழங்கப்பட்ட 1 வருட பல நுழைவு மற்றும் ஒற்றை நுழைவு சுற்றுலா விசாக்கள் தற்போது 6 மாத காலத்திற்கு வழங்கப்படுகின்றன. இதற்கமைய 6 மாதங்கள் தங்குவதற்கான புதிய 5 வருட பல நுழைவு சுற்றுலா விசா வழங்கப்படுவதாக ஹரீன் பெர்னாண்டோ குறித்த பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அனைத்து கடன் வழங்கும் நாடுகளும் ஒன்றிணைவது அவசியமாகும் என ஜப்பான் அறிவித்துள்ளது. ஜப்பானிய நிதியமைச்சர் சினிச்சி சுசுகி இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு கடன் வழங்கும் ஏனைய நாடுகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை ஜப்பான் முன்னெடுக்கும் என்றும் ஜப்பானிய நிதியமைச்சர் சினிச்சி சுசுகி தெரிவித்துள்ளார். கடன்களை மறுசீரமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பிரதான கடன் வழங்கும் நாடுகளை ஒன்றிணைக்குமாறு ஜப்பான் இலங்கை கோரும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை அவ்வாறு ஒரு சந்திப்பை நடத்துவதற்கு தமது நாடு இலங்கையுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவில்லை என ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜோஷிமாஷா ஹயாஷி தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை தரப்புடன் சீனா பல்வேறு தொடர்புகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் மேலும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு எந்த ஏற்பாடும் மேற்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2009 ஆண்டு இறுதி யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் ராணுவத்திடம் கையளித்து காணாமலாக்கப்பட்ட மற்றும் யுத்த கால பகுதிகளில் வெள்ளைவான்களில் கடத்தப்பட்ட மற்றும் பல்வேறு வகைகளில் காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் 2009 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறு தங்களுடைய போராட்டங்களுக்கு இந்த தரப்புகளும் உரிய தீர்வுகளை வழங்காத நிலைமையில் கடந்த 2017 ஆண்டு முதல் வடக்கு கிழக்கு 8 மாவட்டங்களிலும் தொடர்ச்சியான கவனிப்பு போராட்டங்களை ஆரம்பித்திருந்தனர். அவ்வாறு தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட கவனிப்பு போராட்டமானது இன்று 2000 நாட்களை கடந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.